திமுக கிட்டத்தட்ட வாஷ் அவுட். ஒரு அச்சம் சிறிய எண்ணிக்கை சம்பவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு அச்சம் மு க ஸ்டாலின் மேல கிடையாது. புதுசா தேமுதிக வருது, அது பாமகவுக்கு எதிராக அது விளையாடும். ஸ்டாலினை விட திறமையான முதலமைச்சர் அன்புமணின்னு விதைச்சிடுறாரு. அன்புமணி திமுக எதிர்ப்பில் உறுதியா நின்றார். என்டிஏல இருந்த அன்புமணியை எடுத்தது எடப்பாடி பழனிசாமி. ராமதாஸ் பழைய ஸ்ட்ரென்த் இருக்கு நினைச்சு பேரம் பேசலாம் நினைச்சாரு. அவர் கடைசியா இருக்கக்கூடிய வாய்ப்பு விஜய் தான். சீமான் ஒரு காசு கொடுக்காம ஒரு விழுக்காடுல இருந்து 6.3 விழுக்காடு வந்துட்டார். சீமான் அண்ணா காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, அதுதான் ஒரிஜினல் ஓட்டு. எங்க அண்ணி 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கிறத அவர் மறைமுகமா கிண்டல் பண்ணாரு. அறிவு நாணயமற்ற செயலாட்டு சீமான் ஒருத்தனுக்கு எதிராக வன்மத்தை காழ்ப்புணர்ச்சி கில்லிங்கின் சைலன்ஸ் பண்றீங்கன்னு ஆதாரத்தோட கேட்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. 2011 எலெக்ஷன் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். என்னன்னா, வட தமிழ்நாட்டில் நாங்கள் 90 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரிவித்தாங்க ராமதாஸ், திருமாவளவன், கலைஞர் கூட்டணி. அதே மாதிரி தென் மண்டலத்திலையும், அதாவது தெற்கு மாவட்டங்களே என்ன சொன்னார்னா, 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி மட்டும் கிருஷ்ணசாமி ஓட்ட பிரிச்சாரு, அதனால நாங்கள் தோத்தோம். மீதி இருக்கக்கூடிய 10 தொகுதிகளையும் சேர்த்து 60 தொகுதிகள். ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னா? எலி தவள நட்பாயிரும், பொருந்தா கூட்டணி ஆயிரும். ரவிக்குமார் சொன்னது நடக்காது. என் நண்பர், பெரிய இன்டலெக்சுவல், என் சகோதரன், கேட்டு பாருங்க. எலி தவள நட்பாயிரும் ரவீந்திரன் துரைசாமி சொன்னானா இல்லையா? என்ன ரெக்கார்டு இருக்கா இல்லையா? பொருந்தா கூட்டணி ஆயிரும்னு சொன்னானா இல்லையா? அரித்மெட்டிக் நிக்காதுன்னு நான் சொன்னா இல்லையா? அந்த புள்ளிக்குள்ள இன்னைக்கு திமுக அணியில இருக்கக்கூடிய ஆரம்ப கட்சிகள்லாம் இன்டாக்டா இருக்கிறாங்க. புதுசா தேமுதிக வருது, அது கெமிஸ்ட்ரியில பாமகவுக்கு எதிராக அது விளையாடும். அதே 2011 பாமகவுக்கு எதிராக விளையாடிச்சு. இப்பவும் பாமக எதிராக களத்துக்குள்ள நிற்கும். எடப்பாடிக்கு எதிராக தேமுதிக களத்துக்குள்ள நிற்கும். தேனி பெரியகுளத்துல தேமுதிகவோட பங்களிப்பு இருக்கும். ஸோ இங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி தான் வரும். எடப்பாடிக்கு எதிராக மறுநாள் ஓட்டு ஸ்டாலினுக்கு கிடைக்கும். ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல். 71 காமராஜுக்கு எதிராட்டே ஒரு பெரிய நெகட்டிவ் போலரைசேஷன் இருந்தது. காஸ்ட் நியூட்ரல் நீங்க எப்படி சொல்றீங்க? விளிம்பு நிலை சமுதாயத்திலிருந்து அவர் வந்ததுனால சொல்றீங்களா, இல்ல நீங்க எந்த பார்வையில சொல்றீங்க சார்? அது அவர் ஜாதி இசைவேளாளர், அவங்க காஸ்ட் நியூட்ரல்னா இசைவேளாளர்கள் தங்களுடைய இதுக்கு எந்த பாதிப்புன்னு எந்த ஜாதியும் நினைக்க மாட்டாங்க. ஜெயலலிதா பிராமணரால தங்களுக்கு எந்த பாதிப்புன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பிராமணர்களை கூடவும் இசைவேளாளர் காஸ்ட் நியூட்ரல். பிராமணருக்காவது தமிழக பத்திரிகை ஊடகத்தில் பிராமணர் ஒரு சண்டை உண்டு, கமலாலயத்தில் ஒரு சண்டை உண்டு, எல்ஐசி அந்த பேங்க் போன்ற மத்திய அரசு அலுவலகங்கள்ல பிராமணர்கள் இருப்பாங்க, அதிகம் இருப்பாங்க பிராமணர்கள். ஸோ அங்க ஒரு நெகட்டிவ் உண்டு. ஓட்டிங் பேட்டர்ல பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. வைஜெயந்தி மாலா இவர் ராஜேலியனை தோக்கடிப்பாங்க. ஆர் வெங்கட்ராமன் ஐயா இவர் முரசில் மாறன் ஐயாவை தோக்கடிப்பாங்க. ஸோ அங்க எதிர்ப்புங்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் இசைவேளாளர்களுக்கு எதிர்ப்பு கிடையாதுங்கிற அடிப்படையில் இசைவேளாளர்கள் காஸ்ட் நியூட்ரல்னு சொல்றேன். இப்போ ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரத்தில் வந்துட்டோம்னா இந்த பகுதியில் நம்மளோட அமைதியான வாழ்க்கை, அதிகாரம் எல்லாமே பறிக்கப்படுங்கிற ஒரு அச்சம் சிறிய எண்ணிக்கை சம்பவங்களுக்கு இருக்குது. அப்படி ஒரு அச்சம் மு க ஸ்டாலினுக்கு மேல கிடையாது. அதனால்தான் காஸ்ட் நியூட்ரல் தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுன்னு அமித்ஷாவுக்கே அன்பாளன் யாதவ்ங்கிற ஒரு சகோதரர், ஒரு பெரிய இன்டலெக்சுவல், அவரே அமித்ஷாவுக்கே காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை நீங்க தோக்கடிச்சிட முடியாதுங்கிற கருத்தை சொல்றாரு. நானும் 71 இருந்து என்னோட அரசியலை பார்த்தவங்க லெவல்ல 2 காஸ்ட் நியூட்ரல் மோதுனா வேற, ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஒரு மெஜாரிட்டி காஸ்ட் மோதும் போது கொங்கு மண்டலத்தில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் ஸ்டாலின் பக்கம் தான் இருப்பாங்க. வெள்ளாள கவுண்டர்ல செந்தில் பாலாஜி, முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், சக்கரபாணி இவங்களை வச்சு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குவாப்புல. ஸோ ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்துட்டா அவங்க ஆதிக்கம் வந்துடும், நம்ம பாதிக்கப்படுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அதனால்தான் 69 நாடாளுமன்ற தேர்தல் கலைஞர் சொன்னார். இன்னைக்கும் கலைஞருக்கு அரசியல் ரீதியா பயன்பட்டது. அவர் சொன்னது போய் கிருஷ்ணவ சமுதாய ஊர்ல திமுக உள்ள நுழைய முடியல. நாயர்கள் நேசமணியோட அதிகம் போட்டான், வெள்ளாளர்கள் காமராஜுக்கு அதிகம் போட்டாங்க, மீனவர்கள் காமராஜுக்கு எதிராக தான் போட்டாங்க. அது நாடார் மீனவர் மோதலில் புள்ளியில உள்ளது. அதை 71 பயன்படுத்தி நாயுடு, தேவர், வன்னியர் இந்த ஓட்டுகள் எல்லாம் ஸ்டாலின் ஏத்திக்கிட்டாரு. ஸோ இந்த இது இருக்குது. நம்ம என்னதான் நம்ம மூடி மறைச்சு பேசினாலும் நான் உடைச்சு பேசுறேன். அந்த இடத்துக்குள்ள காஸ்ட் நியூட்ரல்
லீடருங்கிறது இசை வேளாளர் வகுப்பை சேர்ந்த ஸ்டாலினுக்கு பெரிய பலம் அன்னைக்கு. 2021 எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு கொங்கு வேளாளர்கள் ஓட்டு பெருசா வந்த மாதிரி தெரியலையே சார். கோயம்புத்தூர்ல வாஷ் அவுட்டு, ஈரோட்டில் இப்போ சரிபாதியாக ஜெயிச்சாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நாமக்கல்ல 4 தொகுதிகள் ஜெயிச்சாங்க, 2 தங்கமணி இன்னொருத்தர் ஜெயிச்சாங்க 6 தொகுதிகளில். திருப்பூர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 தொகுதி 2 தொகுதி தான் திமுக போணுச்சு. திமுக கிட்டத்தட்ட வாஷ் அவுட்டு. ஈரோட்டில் சரிபாதியாக ஜெயிச்சாங்க, திருப்பூரில் அதிமுகவோட அப்பர் ஹேண்ட் தான் இருந்தது, நாமக்கல்ல திமுகவோட அப்பர் ஹேண்ட் இருந்தது, கரூரில் ஜெயிச்சாங்க. அதுக்கு காரணம் எடப்பாடிக்கு இது 50% தான், 100% இல்லைங்கிறது தான் அது காரணம். ஓபிஎஸ் படமும் ஒரு இலையில இருந்து எம்ஜிஆருக்கு கட்சி ஓபிஎஸ் இருக்காருங்கிற அந்த பொதுத்தள பார்வை தான் இது. எப்போ அடிபட்டுன்னா தரவுகளோட தான் பேசுறேன், மொட்டச்சாத்தா முட்டையில விழுந்தாங்கிற கதையாண்ட கிடையாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது ரொம்ப இது தெளிவா உங்களுக்கு புரியணும். ஓபிஎஸ் வெளியே போயிடுறாரு, ஆனா ரெட்டால எடப்பாடிட்ட இருக்குது. அந்த கட்டத்துக்குள்ள பழனிக்குமார்னு அவர் நியமிச்ச தேர்தல் ஆணையரை வச்சு ஸ்டாலின் ஒரு இதை பண்றாரு. சீமானுக்கு வாக்கு 1% சீமான தமிழ் தேசியத்துக்குள்ள அந்தஸ்தை பாத்தியா 1% நக்கல் அடிக்கிறார். திராவிடத்துக்கு எதிராக பேசுற தமிழ் தேசியத்துக்கு லட்சணத்தை பாத்தீங்களான்னு 1% அடிக்கிறாரு. இப்போ நான் கூட சொன்னேன், பிஜேபி தான் 3வது வரும், அண்ணாமலை பாஜக, அண்ணாமலை டெல்லி பண சப்போர்ட்டோட 3வது வந்துருவாருன்னா 3வது வந்தாரு. அந்த இடைத்தேர்தலில் சீமான் 1 விழுக்காடு இருந்தவர் 6.3 விழுக்காடு போனார். அந்த இடம் தான் சீமான் தமிழ் மண்ணில் மனுஷபுத்திரன், ராஜீவ் காந்தி, சகோதரர்கள் தான் இவங்க கருத்தெல்லாம் மீறி மேல போன இடம் ஈரோட்டில் முக்கியமா. எஸ், எப்படி போனாருன்னா வாளோடு நூலோடும் பிறந்த கைகோளர் வீரபாகத்தேவன் போர்ப்படையில முன்னணியில் போகக்கூடிய கொங்கு வேளாளர்கள். பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னார். இன்னொன்னு எனக்கு உடன்பாடு இல்லை, பட் அவர் சொன்னதுனால ஆதித்தமிழன் அதியமான், நாகை, திருவள்ளுவன்லாம் என்னுடைய அருந்ததியர் சமூக சகோதரரை பற்றி அவர் ஒரு கருத்து சொன்னார். அது அவர் கருத்து, சகோதரர் தான், கருத்து வேறுபாடு எனக்கு அவருக்கு இருக்குல்ல. அந்த கருத்து அவருக்கு பயனளிச்சது. அந்த இடத்துக்குள்ளதான் போலரைசேஷன் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக காங்கிரஸ் நிற்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அருந்ததியர் வாக்குல 10 விழுக்காடு, ரெட்டை அலைக்கு 100 அருந்ததியர்ல 10 பேர் போடுறாங்க, ரெட்டை அலைக்கு 100 பறையர்கள்ல 10 பறையர்கள் போடுறாங்க, ரெட்டை அலைக்கு 100 நாயுடுகள்ல 10 நாயுடு போடுறாங்க, 100 செங்குந்தர்ல 10 செங்குந்தர் போடுறாங்க. இந்த 4 காஸ்டும் நமக்கு ரெட்டை இலையால நமக்கு பிரயோஜனம் இல்லை. இது ஜெயலலிதா கையில் இருக்கக்கூடிய ரெட்டை இலை இல்லை, எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டை இலைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஓபிஎஸ் நீக்கப்பட்டு ஒற்றை தலைமையான பிறகு கேண்டிடேட்டு கவுண்டரு, செங்கோட்டையன் கவுண்டரு, 2000 ரூபாய் கொடுத்தது கவுண்டரு, மாவட்ட செயலாளர் கவுண்டரு, பொதுச் செயலாளர் கவுண்டரு, 5 விழுக்காடு ஓட்டு காலி ஆயிட்டு இடைத்தேர்தலில் 2000 ரூபாய் கொடுத்தோம். சீமான் ஒரு காசு கொடுக்காம 1 விழுக்காடுல இருந்து 6.3 விழுக்காடு வந்துட்டாரு. அண்ணாமலை சொன்னாரு, சீமான் அண்ணா காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, அதுதான் ஒரிஜினல் ஓட்டு, எங்க அண்ணி 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கிறத அவர் மறைமுகமா கிண்டல் பண்ணாரு. 5% ஓட்டு 2000 ரூபாய் கொடுத்தும் 30 வர வேண்டியது 25க்கு போயிட்டு 1 விழுக்காடுல இருந்த சீமான் 6.3க்கு போயிட்டார். அது விடுங்க, செந்தில் பாலாஜி, பட்டி கலாச்சாரம், அது போற ஓட்டு, அந்த ஓட்டு போயிட்டு போங்க, அது 63 ஏதோ போச்சு, அது 65 ஏதோ போச்சு, அது விட்டுருங்க, அது காசு பணம் ஆளுங்கட்சி அதிகாரம். இந்த ஓட்டுல நீங்க 5 குறைஞ்சிருக்க கூடாது, சீமான் 5 கூடி இருக்க கூடாது. இந்த ப்ராசஸ் தான் நிறைய பேர், ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறாங்க, துக்ளக் ரமேஷ் மறைக்கிறாரு, இந்தியா டுடே மணி மறைக்கிறாரு, அறிவு நாணயமற்ற செயல்னு நான் அக்யூஸ் பண்றேன். என்கிட்ட வாங்க, என்லைட்டன் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் பேசுங்க. ஏன் அறிவு நாணயமற்ற செயலாட்டு சீமான் ஒருத்தனுக்கு எதிராக வன்மத்தை காழ்ப்புணர்ச்சி கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்கன்னு ஆதாரத்தோட கேட்கிறேன். அதனாலதான் 24க்கு பிறகு வந்த இடைத்தேர்தல எடப்பாடி வரல. மீண்டும் இது நடக்கும், நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 65 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர் பூத்துல எடப்பாடி ஓட்டு கிடைச்சது. ஏன் வெள்ளாள கவுண்டர்ல 65 ரெட்டாலைக்கு கிடைக்குது? ஏன் பறையர், அருந்ததியர், நாயுடு, செம்முந்தர்ல 10 விழுக்காடு மட்டும் கிடைக்குது? உண்மைங்க, உண்மையா துணிவோட சொல்லணுங்க, அதுக்கு ஒரு துணிச்சல் வேணுங்க. தாழ கிடப்பாரு தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்த ரவீந்திர சாமி ஒருத்தனாலதான் என்ன மாதிரி நிறைய பேரால சொல்ல முடியும், போன்றவரால் அதை சொல்ல முடியுங்க. கூட்டணி கால்குலேஷன் எப்படி சார் இருக்கும் நீங்க பாக்குறீங்க? 2009 தேர்தல் வந்து நீங்க அடிக்கடி மேற்கோள் காட்டி சொல்லுவீங்க, ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ஜெயிக்க வச்சார், ஆனா ஜெயலலிதா அவர்கள் பாமக போட்டிட்டு எந்த தொகுதிகளுமே ஜெயிக்க வைக்க முடியல. குறிப்பா அவங்களுக்கு கோரா இருக்கக்கூடிய தருமபுரி போன்ற இடங்கள்ல கூட மருத்துவர் செந்தில் நின்னாருன்னு நினைக்கிறேன், அங்கே கூட அவர்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி. இந்த டைம் திமுகலையும் அந்த கூட்டணி பிரச்சனை இருக்க தானே செய்யுது. விசிகா எங்களுக்கு 12 தொகுதி வேணும்னு கேட்குறாங்க, ஒரு பக்கம் பெரிய டாக்டர் இல்லாம சின்ன டாக்டர் தலைமையில இங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க. எப்படி 2026 தேர்தல் காம்பினேஷனை நீங்க பாக்குறீங்க, இந்த கூட்டணி காம்பினேஷன்? சிக்கல்கள் இருக்குது. இப்போ அன்புமணி அந்த பாமக போட்டியில நின்றுட்டார், அவர் தான் பாமகன்னு நின்றுட்டாரு. அது அவர் வந்து
ராமதாஸ் மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டண்டாக திமுக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டில் உறுதித்தன்மை காட்டி நின்றுட்டாரு. ராமதாஸ் பழைய ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைச்சு பேரம் பேசலாம்னு நினைச்சாரு, ஐசோலேட் ஆயிட்டாரு. அவர் கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு விஜய் தான். விஜயை பொறுத்தவரை ஏங்கனுக்கு தனிச்சு போய் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆகிறதோட ராமதாஸ் சசிகலா கூட போறது லாபம்னு என் கணக்கு. நான் இப்போ அவர் என்ன முடிவு கேட்டு நான் சகோதர மாதிரி அவருக்கு நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு அவர் முடிவு. இதுல அன்புமணிக்கு பழைய மாதிரி இப்போ ட்ரெண்ட் இருந்ததுன்னா அவருக்கு தருமபுரி தவிர வெற்றி வாய்ப்பு சிக்கலாகும். ஓகே, சிக்கலாகும். அதை எப்படி அவர் எதிர்கொள்ள போறாருங்கிறத பார்க்கணும். கிருஷ்ணகிரி கூட வாய்ப்பு இல்லையா சார்? சேலம், கிருஷ்ணகிரி அந்த மாதிரி வாய்ப்பு கூட இல்லையா? அது உங்களுக்கு வெள்ளாள கவுண்டர், வன்னியர் கவுண்டர், அருகரில் இருக்கக்கூடிய சீட்டுன்னா வாய்ப்பு வந்துடும். ஓகே, ஏன்னா நீங்க அரூர்லாம் அன்புமணி தோக்க காரணம் வெள்ளாள கவுண்டர் கால வாரி விட்டுட்டாங்க. இப்போ எடப்பாடி முதல்வர்னு வெள்ளாள கவுண்டர் போட்டாங்கன்னா சீட்டுகள் வரலாம். நான் யதார்த்தம் என்னமோ அதுதான் சொல்றேன். ஏன்னா நீங்க இந்த 2009 நீங்க என்ன ஃபாலோ பண்ணி கேள்வி கேட்டதுக்கு உங்கள்கிட்ட இந்த டிபேட் பண்றதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது தம்பி. ஸோ நம்ம நாளைக்கு அதை கரெக்டாக அசஸ் பண்ணி சொன்னாதான் நாளைக்கு அது நிற்கும். வன்னிய கவுண்டர்களும் வெள்ளாள கவுண்டர்களும் அருகருகில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அன்புமணிக்கு இன்னைக்கு எடப்பாடி முதல்வர்னு வெள்ளாள கவுண்டர் சப்போர்ட் வரலாம். மற்றபடி அவங்களுக்குள்ள அந்த டிஃபெக்டே என்ன வருதுன்னா அதர் காஸ்ட் இது சரியா வரல. அது அன்புமணிக்கு தவறு இல்லை, டாக்டர் ராமதாஸுக்கு தவறு. என் போன்றவர்களை கோட்டை விட்டது அவங்க தவறு. நம்ம அந்த டெம்ப்ளேட்டை தென் தமிழகத்தில் வந்தாலும் 2009 உருவாக்கிட்டோம். நீங்க சொன்னீங்கல்ல, அதுல இருந்து அன்புமணி ஏறி வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணணும். இப்போ அன்புமணிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆன்டி டிஎம்கேல அவர் ஸ்டெடியா இருக்கிறது ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் இருக்கு. இதற்கு முன்பாக நம்ம பார்த்திருக்கோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கள், கலைஞருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ராமதாஸ்னு மோடி அவர்களே இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப உண்மைதான். ஆனா இப்ப டிச் பண்ணிட்டாரோ? நீங்களே பார்த்துருக்கீங்க, 2014 அவங்க பிஜேபி கூட்டணியில தான் இருந்தாங்க ராமதாஸ் அவர்கள், 19லயும் இருந்தாங்க, 24லயுமே இருந்தாங்க. சில முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க பிஜேபி கூட்டணியில தான் போனாங்க. மோடி அவர்களே பிரதமரே சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்கள்ல இவர் ஒருத்தர், பெரிய டாக்டர் ஒருத்தர் ராமதாஸ் அவர்கள்னு சொன்னாரு. ஆனா இப்ப டிச் பண்ணிட்டாங்களோ பெரிய ராமதாஸ் அவர்களை? அதாவது மோடி உருவம் எடுத்த பிறகு 14, 19, 24 3 தேர்தல்கள்லையும் மோடி கூட நின்ன டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது நம்ம மோடி கூட அவங்க நின்னாங்கிறது தெளிவா நின்னாங்கிறது என் நன்றியை மனப்பூர்வமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இன்னும் சொல்ல போனா 2014 நான் அன்புமணிக்கு எதிராக ஒரு துரும்ப கூட தூக்கி போடல, மோடிக்கு ஒரு சீட்டு கிடைக்குன்னு தான் நினைச்சேன். 2024 சகோதரி சோமியா அன்புமணி ஜெயித்தா ஒரு எம்எஸ் ஆவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு அவங்க உறுதியா நின்னாங்க. இப்ப அவர்கள் விக்கிரவாண்டியில சாதிச்சுட்டாங்க. ஒன்னா இருந்திருப்பாங்கன்னா எடப்பாடியை தண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகே, ஒன்னா இருந்திருப்பாங்கன்னா எடப்பாடியை தண்ணி காட்டியிருப்பாங்க. அவங்க நிலைமை என்ன ஆயிட்டுன்னா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச பிறகு ராமதாஸ் என்ன அரசியல் பண்றாருன்னா பழைய நினைப்பிலே எல்லா ஆப்ஷனும் இருக்குன்னு நினைச்சு அரசியல் பண்றாரு. அன்புமணி இந்த இடத்துல தான் சுரூடா ஒரு பொலிட்டிக்ஸை பண்ணிட்டாரு. 2016 டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் ஆன்டி ஸ்டாலின் ஓட்ஸ். ஏன்னா ஸ்டாலின் அப்ப அன்னைக்கு களத்துக்குள்ளே வரல. ஆனா ராமதாஸ் என்ன பண்றாருன்னா அந்த ஓட்டர்ஸ் மத்தியில ஸ்டாலினை விட திறமையான முதலமைச்சர் அன்புமணின்னு விதைச்சிடுறாரு. அது ஆளை பதிஞ்சிருது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு இந்த அன்புமணி முதல்வர்னு வந்த வன்னியர்களை தவிர எந்த ஜாதியிலையும் எதிர்ப்பு இல்லை, எங்கேயோ உயர்ந்துட்டாருங்கிறத நான் மனப்பூர்வமா சொல்றேன், உண்மை நிலையை சொல்றேன். ஆனா இந்த ஓட்டர்ஸ் மத்தியில எதிர்ப்பை விதைச்சிட்டாரு. அன்புமணி திமுக எதிர்ப்புல உறுதியா நின்னாரு, டாக்டர் ராமதாஸ் அதுல குழம்பிட்டாரு. திமுக எதிர்ப்புல உறுதியா நின்ன அன்புமணிய சௌமியா அன்புமணியும் நின்று எடப்பாடியில வன்னியர் எழுச்சியை உருவாக்க சக்தி படைச்ச அன்புமணிய எடப்பாடி பழனிசாமி என்டிஏயும் மீறி கையில் எடுத்துட்டாரு. இப்ப மகாராஷ்டிரால சரத்பவாரை டிச் பண்றாங்கன்னா அங்க ஒரு வலிமையான அஜித் பவார் இருக்கிறாரு. இங்க மருத்துவர் ராமதாஸை மீறி அன்புமணி வளர்ந்துட்டாரா என்ன? அப்படி அல்ல தம்பி, அன்புமணியை எடுத்ததே எடப்பாடி பழனிசாமிங்கிறான், என்டிஏ இல்ல. ஓகே ஓகே, என்டிஏல இருந்த அன்புமணியை எடுத்தது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி சிக்கலுக்காகவும் இது தொடர்ந்து திமுக இருக்கனாலே அதை எடுத்துட்டாரு. சோ இதுல பிஜேபிக்கு என்ன ரோல் இருக்கு? திமுக கூட்டணி எப்படி சார்? பிஜேபியை விட்டுட்டு அன்புமணி அங்க போயிட்டாரு. திமுக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? இப்ப விசிக தரப்புல இருந்து 12 தொகுதிகள் கேட்கறாங்க. இன்னொன்னு 2001 தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்,
பொன்முடி அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே நாங்க தான், நீங்களும் அடிக்கடி சொல்லுவீங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு கேட்டலிஸ்ட் போல வச்சு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திக்கிறாரு, அது அவங்களுக்கு வெற்றியும் தருதுன்னு. அவங்க 12 தொகுதிகள் கேட்கறாங்க, வாய்ப்பு இருக்குமா? ஒரு பக்கம் காங்கிரஸும் பிரச்சனை பண்றாங்க, இன்னொரு பக்கம் விசிகா 12 தொகுதிகள் கேட்கறாங்க. இருக்கிறதே 194 தொகுதிகள் தான். எப்படி கம்யூனிஸ்டுக்கு இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்க போறாங்க? 8 தொகுதி வரை விசிகாவுக்கு கொடுப்பாங்கன்னு நான் கருதுறேன். 8 விசிகாவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு வந்திருக்கு. வெற்றி வீரர்கள் தான் கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு அட்டர்னி பிரிவு சோதரர்களோட அடையாளம் வந்து பிற சமூகங்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இப்போ உருவாக்கியிருக்கு. ஸ்டாலின் அதையும் கருத்தில் கொண்டு தான் அந்த இதை முடிவு பண்ணுவார். பட் அவங்க வெற்றி வீரர் திரும்பங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் சில பூத்துகளில் சில இதை பார்க்கும்போது ஒரு சில சமூகங்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தியும் வந்துட்டு இருக்குங்கிறதும் உண்மை. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.